என் வெற்றி என்பது தனிப்பட்ட சீமானின் வெற்றி அல்ல. நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தின் வெற்றி, தேசிய இனத்தின் வெற்றி. என் சொந்தங்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்துகிற வாக்கு நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மண்ணின் வளங்காக்கும், மக்களின் நலம் காக்கும், காடு காக்கும், கடல் காக்கும், மலை காக்கும், ஆறு காக்கும், அருவி காக்கும், வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு வாக்கை செலுத்த வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, இங்கே வாக்கு என்பது ஜனநாயகத்தில் வலிமை மிக்க ஆயுதம். அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக நாம் ஒவ்வொருவரும் தூக்க வேண்டும். இங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு கேடுகட்ட பணநாயகம் உருவாகிவிட்டது. பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை தகர்க்க வேண்டும். என் தம்பி துரை சொன்னது போல, தாத்தா ஜீவானந்தம், தாத்தா முத்துராமலிங்கத்தவர், தாத்தா காமராஜர், தாத்தா கக்கன் போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு கிடைத்தது பணம் இருந்து தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தில்லை. அவர்கள் வாக்குக்கு காசு கொடுத்து வென்று வந்தவர்கள் இல்லை. நல்ல நேர்மையான தலைமை வேண்டுமென்றால் வாக்குக்கு காசு எவன் கொடுக்கலையோ அவனை தேர்வு செய்ய பழகுங்கள். அவன் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, அவன் உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறான். நீங்கள் ரஷ்யாவில் இருந்து பிரிந்த நாடான உக்ரைன், அந்த நாட்டின் தலைவன் செலன்ஸ்கி, அவன் நாட்டின் பிரதமரான உடனேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்டான். அரசு அலுவலகங்களில் என்னுடைய படத்தை எடுத்து விடுங்கள், பிரதமர் படத்தை எடுத்து விடுங்கள். நான் ஒரு குறியீடோ அடையாளமோ அல்ல. ஐ எம் நாட் ஐடென்டிட்டி அண்ட் ஐகான். என்னை எடுத்துருங்க. உங்கள் நாற்காலிக்கு முன்பு உங்கள் பிள்ளைகளின் படத்தை மாட்டுங்கள், உங்கள் குழந்தைகளின் படத்தை. உங்களுக்கு கையெழுத்திடுவதற்காக, உங்கள் கையெழுத்துக்காக கோப்புகள் வந்து காத்து கிடந்தால், ஃபைல்கள் வந்து கிடந்தால் அதை பாருங்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பு உங்கள் பிள்ளைகளின் முகத்தை. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு இந்த கையெழுத்து பயன்படும் என்றால் கையெழுத்திடுங்கள், இல்லை என்றால் கோப்பை தூக்கி தூர போடுங்கள், விடுங்கள் என்றால். அதையே உங்கள் மகன் சொல்கிறேன், உங்கள் மகன் சொல்கிறேன். வாக்கை செலுத்தப் போகிற போது உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், குழந்தைகளின் முகத்தை பார்த்துவிட்டு செல்லுங்கள். கண்ணை மூடி ஒரு நிமிடம் சின்னத்தை தொடுவதற்கு முன்பு எண்ணத்தின் நிலையுங்கள். எந்த சின்னத்திற்கு வாக்கை செலுத்தினால் நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று எண்ணி பார்த்து வாக்கை செலுத்துங்கள்.